தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் அரசு ஊழியர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் விழா கல்வி நிலையங்களில் மட்டும் இன்றி அரசு அலுவலகங்களிலும் களை கட்டின. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைத்து ஊழியர்களும் ஒன்றிணைந்து பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். பொங்கல் திருநாளாம் தை திருநாளை அனைத்து அலுவலகங்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். விவசாய பொருட்களுக்கு நல்ல விலைகள் கிடைக்க வேண்டும் என்பதை முன்னிட்டும் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே இந்த விழா இன்று முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் அலுவலக பணியாளர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் கந்தசாமி பறை இசைத்து உற்சாகமடைந்தார். இதேபோல் மாநகராட்சி அலுவலகத்தில் பாரம்பரியமான வள்ளிக்கும்மி நடனத்தோடு பொங்கல் விழா களை கட்டின. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆட்சியர் துர்கா ஆர்வமுடன் பங்கேற்றார். திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மாட்டு வண்டியில் வந்து பொங்கல் திருநாளை கொண்டாடினார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அம்மன் வேடமிட்டபடி பலர் நடனமாடி அசத்தினர். பொங்கல் விழாவில் வெளிநாட்டினரும் பங்கேற்றனர். புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அருணா சக பணியாளர்களோடு இணைந்து பொங்கலிட்டு கோலப்போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். இதேபோல் தாம்பரம் மாநகராட்சியிலும் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.